சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். எதை சுதந்திரித்துக் கொள்ளுவான்? எபேசியர் 1:3 ஆண்டவராக இயேசு நமக்காக சம்பாதித்து வைத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பான், சுதந்திரித்துக் கொள்வான். ஸோ ஜெயமுள்ள வாழ்க்கை மிக அவசியம் என்று இதன் அடிப்படையில் தியானித்து வருகிறோம். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும் என்று பல சத்தியங்கள் பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் எபேசியர் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். அங்கு 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. போராட்டங்களை ஜெயிக்க, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை முதலாவது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியாக எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பொல்லாங்கள் எய்யும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். ஸோ விசுவாசத்தை தான் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். விசுவாசம்னா என்ன? நான் மறுபடியும் ஷார்ட்டாக சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டது விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயத்தில் வாழ்வது. விசுவாசம் என்பது காணப்படுகிறதை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி அவைகளை பார்த்து அந்த நிச்சயத்தில் வாழ்வது. இது ஒன்று பார்த்தோம். 2வதாக விசுவாசம் 3 காரியங்களை செய்யும். 1, பார்க்கும், பேசும், நினைக்கும். நினைக்கும், பேசும், பார்க்கும். அதாவது விசுவாசம் சிந்தையை மாற்றும், விசுவாசம் பார்வையை மாற்றும், விசுவாசம் பேச்சை மாற்றும். அதில் 1, விசுவாசம் எண்ணங்களை மாற்றக்கூடியது. விசுவாசம் இருந்தால் எண்ணங்கள் மாறும். சிந்தை சரியானவற்றை சிந்திக்கும். அதைத்தான் சொன்னேன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் கர்ப்ப பிறப்பு உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான். அவனால் நம்ப முடியல. அவன் சொன்னான், என்ன ஆண்டவரே, அந்த இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைப்பானாக. ஆகாருக்கு பிறந்த இந்த இஸ்மவேல் இருக்கான்ல, அவன் பிழைச்சா போதியா, இனி எனக்கு இந்த கிழவனுக்கு இனி ஒரு வாழ்வா, இனி ஒரு குழந்தையா? நோ சான்ஸ். வேதம் சொல்லுது, எனக்கு 100, என் மனைவிக்கு 90. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று எவன் சொல்லுவான்? அவனுக்கு நம்பிக்கை அற்று போயிற்று. அவன் சர்ற சொத்து போச்சு, சாராளின் கர்ப்ப சொத்து போச்சு, இனி சான்ஸ் இல்லை, முடிஞ்சது. அந்த நிலைமையில தான் ஆபிரகாம் ஆண்டவர் வெளியே அழைச்சிட்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார்க்க வச்சு, நட்சத்திரங்களப்பா பாருப்பா, இவன் நம்ம சந்ததி இருக்குன்னு சொல்லி அவன் சிந்தையை மாற்றினார், அவன் நினைவை மாற்றினார். சிந்தையிலெல்லாம் எனக்கு குழந்தை பிறக்காது, இனி வாழ்வு இல்லை, என் சர்ற செத்து போச்சு, சாராளின் கர்ப்ப சொத்து போச்சு, எனக்கு 100, அவளுக்கு 90. இதான் அவன் சிந்தை. இந்த சிந்தையை தேவன் மாற்றினார். அதை ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19 வாசிக்கிறோம். தன் சரீரம் சொத்து போனது. எப்ப அவனை கூட்டிட்டு வந்து வெளியே வந்து நட்சத்திரங்களை காண்பித்து அண்ணாந்து பார், இவனமா இவன் சந்ததி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேதம் சொல்லுது, தன் சரீரம் சொத்து போனதையும் சாராளின் கர்ப்ப சொத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான் என்று வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எண்ணாதிருந்தான், நினைக்கவே இல்லை. அது வரைக்கும் நினைச்சான், இனி குழந்தை கிடைக்காது, சரண சொத்து போச்சு, கர்ப்ப சொத்து போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் நட்சத்திரங்கள் எல்லாம் பிள்ளைகளாக நினைத்தான், பிள்ளைகளாக நினைத்தான். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23:7, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். இருதயத்தில் எப்படி சிந்திக்கிறோமோ அப்படியே நாம் மாறிவிடுகிறோம். நினைவுகள் நிலத்தில் விதைக்கப்படுகிற விதைக்கு சமமானது. நினைவுகளும் வார்த்தைகளும் இல்லாததை உருவாக்கி தருகிற ஆற்றல் படைத்தது. ஆகவே தான் வேதம் சொல்லுது, எப்பா இரவும் பகலும் வேதத்தை தியானிப்பா, வேத வசனத்தை நினைப்பா. உன் பிரச்சனை அல்ல, உன் குறவை அல்ல, உன் போராட்டத்தை அல்ல, நான் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தனோ அதை நினை, அந்த சிந்தையில வாழு. அது கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும், புரட்டி போட்டுவிடும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஊழியத்தின் பாதையிலே, குடும்ப வாழ்க்கையிலே அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, வேத வசனம் வாக்கு தத்துவம் என்ன சொல்லுதோ அதையே பகலா சிந்தையில் நிறுத்துங்க, நிலை நிறுத்துங்க. அதையே நினைக்க நினைக்க வாழ்க்கையில் மாற்றங்கள் தானாக வரும். வேதம் அப்படி தானே சொல்லுது.
அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, எப்படிலாம் சிந்திக்கிறானோ அப்படியெல்லாம் மாறி விடுகிறான். ரெண்டாவதாக, நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுகிறேன், ரெண்டாவதாக ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பெயரை மாற்றினார். மறுபடியும் சொல்லுகிறேன், ரெண்டாவதாக விசுவாசம் பேசுன்னு சொன்னேன். ஆபிரகாமின் வாழ்க்கையில் அதை அவரே செய்து அவன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தினார். பெயரை மாற்றி பேச்சை மாற்றினார். ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுக்கு பேர் ஆபிராம். ஆபிராம் என்றால் எக்ஸால்டட் ஃபாதர், உயர்த்தப்பட்ட தகப்பன். ஆபிரகாம் என்றால் ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ், ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன். சாராய் என்பது முதல் பெயர். சாராய் என்றால் குயின், ராணின்னு அர்த்தம். சாராள் என்றால் மதர் ஆஃப் நேஷன்ஸ், ஜாதிகளுக்கெல்லாம் தாய், திரளான கூட்டத்துக்கு தாய், திரளான கூட்டத்துக்கு தகப்பன். பெயரை மாற்றி பேச்சை மாற்றினார். 100 வயதில் சொல்கிறான், ஆபிரகாமே அப்படின்னு சாராள் அழைக்கும் போது ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பனே. சாராள்னு ஆபிரகாம் அழைக்கும் போது உலகத்துக்கெல்லாம் ராணியே, ஜாதிகளுக்கெல்லாம் தாயே. வார்த்தை அவ்வளவு பவரானது. விசுவாசம் பேசும். வேதம் சொல்லுது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம். விசுவாசம் வாயில பேச்சா வெளிப்படும். விசுவாசம் உள்ள இருந்தா அது விசுவாசம் இல்லை, அது வேலை செய்யாது. விசுவாசம் நாவினால் அறிக்கை செய்யும். விசுவாசம் பேசிக்கிட்டே இருக்கும். வேதம் சொல்லுது, ரோமருக்கு 10வது அதிகாரம் 9, 10, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக, விடுதலை உண்டாக, ஜெயம் உண்டாக, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எபிரேயர் 10:23, அல்லாமலும் நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். என்னாகும 14:28, இந்த ஜனங்கள் என் காது கேட்க என்ன சொன்னார்களோ அதன்படி நான் அவர்களுக்கு செய்வேன். நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அன்பு தேவ ஜனமே, என்ன பேசுறீங்க வாயினால? என் கடன் அடைக்க முடியலையே, ஐயோ என் கடன் மாற மாட்டுக்கே, ஐயையோ என் வியாதி படாத பாடு படுத்துதே, வலி தாங்க முடியலையே, வியாதி கூடிக்கிட்டே இருக்குதே, வியாதி மாற மாட்டுக்குதே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, என் ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளை கீழ்ப்படியலையே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, எனக்கு இடுப்பு வலி தாங்க முடியலையே, எனக்கு இந்த கணக்கு பாடம் வரமாட்டுக்குதே, எனக்கு சயின்ஸ் வரமாட்டுக்குதே, இந்த பயாலஜி சுத்தமாக வரமாட்டுக்குதே, கஷ்டமாக இருக்குதே. உங்களுக்கு உண்மையை சொல்லட்டுமா, 7 ஜென்ம ஆனாலும் உங்கள் பிரச்சனை மாறாது. நீங்களே சொல்லிட்டீங்க, நீங்களே விதைச்சிட்டீங்க. வேதம் சொல்லுது, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனம் இருக்கு, ஆனால் பைபிள் சொல்லுது பலவீனத்தை பேசாத, பலவான் என்று சொல்லு. எப்படி? கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்துவிற்குள்ள நான் பலவானா இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்து பணம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நடந்தன தெரியுமா? ஜாஷுவாவும் காலேபை தவிர அத்தனை பேர் சொத்து போனார்கள். அவங்க சந்ததிகள் தான் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அருமையான தேவ ஜனமே, விசுவாசம் வாயினால பேசும். நீங்க என்ன பேசுறீங்க? வேதம் சொல்லுது, இரவு பகலும் நியாயபரமான புஸ்தகம் உன் வாய் விட்டு பிரியாது இருப்பதாக. நம்ம விதைச்சதை அறுத்துதான் ஆகணும். எனக்கு கணக்கு படம் வராது, எனக்கு பயாலஜி வராதுன்னா நீ வராது. சில சொல்லுவாங்க, 2 முடி சீப்பில் கொட்டியிருக்கும், அவங்க சொல்லுவாங்க கொத்து கொத்தா முடி கழியுதும்பாங்க. நீ சொல்லிட்டீங்கல்ல கொத்து கொத்தா கழியுதுன்னு, கழியாத முடி சீக்கிரம் கழியும், அது பால் கட்டாக மாறும், உங்களை அவமானப்படுத்தாமல் விடாது. ஏன்னா அதுக்கு உங்கள் வாயின் வார்த்தை தான் காரணம். பிள்ளைகளை திட்டும்போது நாயை, பேயை, கழுதையை, பன்றியை, அவங்க உண்மையிலே நாயை பைய மாற மாட்டாங்க. ஆனால் நாயின் சுவாபம் பிள்ளைகளுக்குள் வந்துவிடும். அந்த கழுதையின் சுவாபம் பிள்ளைகளுக்கு வந்துவிடும். நீங்கள் அறிக்கை பண்ண அந்த வார்த்தை எப்படி? ஸோ எந்த சூழ்நிலையிலும் பிரச்சனையை அல்ல, குறைவை அல்ல, தேவை அல்ல, இல்லாததை அல்ல, விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்ய அர்ப்பணியுங்கள். வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். ஐயா, உயிருக்கும் வாய்க்கும் சம்பந்தம் இருக்கு. எங்க தாத்தா பாட்டிலாம் 70-80 வருஷம் 90 வருஷம் இருந்தாங்க.
நான் எப்படி 60 தாண்டுவேன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டீங்கன்னா 60 தாண்ட வேண்டாம், 50லே நீங்கள் போக வாய்ப்பு இருக்கிறது. என்ன விதைச்சிட்டீங்கல்ல. ஐயா, சூழ்நிலைமை எவ்வளோ கடினமாக இருக்கட்டும், ஆனால் இயேசு உங்களுக்காக உயிரை கொடுத்துருக்கிறார், இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். அதன் மேலே வைக்கிற விசுவாசத்தை கன்ஃபரன்ஸ் பண்ணுங்க, பேசிக்கிட்டே இருங்க. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என் பிள்ளைகளை காண்பேன். ஒரு உதாரணத்தை பைபிளை சொல்கிறேன் பாருங்க, அதை சொல்லி இன்னைக்கு நான் முடிக்கிறேன். சங்கீத புத்தகம் 3வது அதிகாரத்தினுடைய பேக்ரவுண்ட், எந்த சிச்சுவேஷனில் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதினான், பாடினான், எந்த சந்தர்ப்பத்தில் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதினான். தன் பெற்ற மகன் அப்சுலோம், இது இன்னொரு பேக்ரவுண்ட் இருக்குது, சொல்ல நேரம் இல்லை. தேசத்தில் முக்காவாசி ஜனங்கள் அப்சுலோமோடு சேர்ந்து பெத்த தகப்பன் தாவீதை கொலை செய்வதற்காக வருகிறார்கள். ஏன் தேசத்தில் முக்கால்வாசி சேர்ந்தாங்க என்பதற்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அது இப்போ வேணாம். இந்த செய்தி சமஸ்த இஸ்ரவேலையும் 12 கோத்திரங்களையும் ஒரு நாட்டின் சக்கரவர்த்தியாக இருந்து ஆளுகை செய்த சிங்காசனத்தில் அரியாசனத்தில் வீற்றிருக்கிற தாவீதுக்கு வருகிறது. இப்படி அப்சுலோம் ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு கொலை செய்ய வருகிறான். உடனே உயிருக்கு பயந்து தாவீது சிங்காசனத்தை விட்டு இறங்கி வெறுங்காலோடு அழுது கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு ஓடுறான், உயிருக்கு பயந்து. பாருங்கள், ஒரு பெரிய நாட்டின் சக்கரவர்த்தியாக இருந்து ஆளுகை செய்த அவன் உயிருக்கு பயந்து முகத்தை மூடிக்கிட்டு அழுதுகிட்டு ஓடுறான். செப்பல் கூட போட நேரம் இல்லை, பயம். அப்படி பயந்து அழுதுகிட்டே ஓடும்போது பாடின பாட்டு தான் சங்கீதம் 3. என்ன சொல்றா தெரியுமா? கர்த்தாவே, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? இதோட தாவீதின் சாப்டர் க்ளோஸ். இனி தாவீது ராஜாவா ஆக முடியாது. ஏன்னா மேக்சிமம் மக்கள்லாம் சப்ஸ்லம் இருக்காங்க, துரத்திட்டு வர்றாங்க, சல்லடையாக்கிடுவாங்க, கொண்டு கூச்சிடுவாங்க. இனி தாவீது தப்ப முடியாது, இனி அவன் லைஃப் முடிஞ்சது, இனி அவன் ராஜாவாக முடியாது. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். சொல்லிட்டு சொல்றான், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர். கேடகம் என்ன தெரியுமா? கேடகத்தை தூக்கி பிடிச்சிட்டா தலை முதல் பாதை வரைக்கும் மறைச்சிக்கணும். எவனையும் கொல்ல முடியாது, எவனையும் அழிக்க முடியாது. நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர். மறுபடியும் சிங்காசனம் வைப்பீங்க ஆண்டவரே. நடந்து தெரியுமா? சில மணித்துளிகளில் தாவீது சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தான். எப்படி? அப்சுலோமுடைய அந்த தலை கருவாளி மரத்தில் மாட்டிக்கிச்சு. ஒருவன் வல்லை தேர்ந்து கொன்று போட்டான், யுத்தம் நிறுத்தப்பட்டது. மறுபடியும் தாவீது அரியணையில் வந்து அமர்ந்தான். ஐயா, உங்கள் வாழ்க்கை தாவீதை போல இருக்குதா? எல்லாம் முடிஞ்சிச்சுன்ட்டு பரவாயில்ல, நீ வார்த்தையை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை வாய்நாள் பேசிக்கொண்டே இருங்கள். உங்களை பற்றி 1000 பேர் 1000 விதமாக சொல்லலாம், தப்பாக சொல்லலாம், லைஃபே இல்லைன்னு சொல்லலாம், முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஆனால் மற்றவங்க உங்களை பற்றி பேசுறது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கவே பாதிக்காது. ஆனால் நீங்கள் உங்களை பற்றி, உங்கள் பிள்ளையை பற்றி, உங்கள் கணவனை பற்றி, தொழிலை பற்றி, சுகத்தை பற்றி சொல்றது கண்டிப்பாக பாதிக்கும். ஆகவே வாயின் வார்த்தையில் கவனம் செலுத்துவோம். இரவு பகலும் விசுவாசத்தை வார்த்தையினால செயல்படுத்துவோம். வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்வோம், விசுவாச வார்த்தைகளை பேசுவோம், எதிர்மறையான வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். விசுவாசம் ஆண்டவரே, அது சிந்தனையை மாற்றும், சிந்திக்கும். உங்களுடைய வார்த்தையை, விசுவாசம் உங்களுடைய வார்த்தையை பேசும் என்று பார்த்தோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இதில் கவனமாக இருந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.